கௌசி உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, காலை ட்ரெக்கிங் போனோம். என் ஃப்ரெண்டு எமர்ஜென்சின்னு போயிட்டானா, சனா மட்டும் தான் இருக்கிறா. நம்ம ட்ரெக்கிங் அவளையும் இன்க்ளூட் பண்ணிக்கலாமா? அது உன் இஷ்டம் கௌசி. சரி ஓகே, நான் அவகிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சனா ஈவினிங் ட்ரெக்கிங் இருக்குடி, அப்படியே ஸ்ட்ராபெரி ஃபார்ம்லாம் பார்த்துட்டு வரலாம், வரியா? ட்ரெக்கிங்லாம் நான் வரலடி, கால் வலிக்கும். சரி ஓகே, அப்பனா நாங்க யாருமே ரூம்ல இருக்க மாட்டோம். உனக்கு ஏதாவது வேணும்னா ஃபோன் பண்ணு, ஓகேவா? உங்க அண்ணனும் ட்ரெக்கிங்க்கு வராங்களா? ஆமாண்டி, நானு அண்ணன் என் ஹஸ்பண்ட் பாப்பாவும் தான் போறோம். நீ வேற இவ்ளோ கம்பல் பண்ற. சரி விடு, நானும் வரேன். அப்படியே அண்ணன் வராங்கன்னு சொன்ன உடனே வந்துருவியே. சரி ஓகேடி, பாய். என்னடி ட்ரெக்கிங்க்கு போலாமா? என்ன வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆலாம் வந்து நீ நிக்கிறேன். ரொம்ப ஆசைப்பட்டு கூப்பிட்டா நான் எப்படி வராம இருப்பேன்? தெரியுது பார்த்தாலே தெரியுதுல்ல, அப்புறம் என்ன, வா. கௌசி நான் கார் பார்க் பண்ணி வந்துடுறேன். ஓகேண்ணா. கௌசி பிங்கி பத்திரம். நான் பாத்துக்கிறேண்ணா. பிங்கி அங்கே இரு பிங்கி, அத்தை போட்டோ எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே அத்தை. ஹாய். நம்ம 2 பேரும் ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? ஓகே ஆண்டி. அத்தை கால் ரொம்ப வலிக்குது, தூக்குடியா? வா அத்தை கிட்ட வா, போலாமா? போலாம். ஒரு கை வலிக்குதா அத்தை? இல்லடி தங்கம். சரி, எவ்வளவு நேரம் நீயே தூக்கிட்டு இருப்ப? கூட அவளை என்கிட்ட கொஞ்ச நேரம். என்கிட்ட வரியா? அதான் ஆண்டி. என்னடி போயிட்டு போக மாட்டேன்? இல்ல அத்தை, உனக்கு கை வலிக்கும்ல. செல்லம், இங்க ஃபிகருக்கு பாரு. ஆண்டி ஃபிகர் அவுட்டா தானே இருக்கும். டேய், இத கட் பண்ணுவாங்க. காய் வச்சதுக்கு அப்புறம் அப்படி ஆயிடும். பிங்கி ஐ அப்பா. வா. பாய் ஆண்டி. பாய். கார் பார்க் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் பா? சாடா பட்டு போல, டைம் ஆயிடுச்சு. கௌசி இல்லையா, நீங்க தூக்கி போயிட்டு இருக்கீங்க? கௌசி அவ குழந்தையோட முன்னாடி போயிட்டு இருக்கா. பாப்பாக்கு கால் வலிச்சதுனால நான் அப்படியே தூக்கிட்டு போயிட்டு இருந்தேன். தேங்க் யூ. பரவாயில்ல. அப்போ ஸ்ட்ராபெரி பிச்சு தரீங்களா? யாரும் திட்ட போறாங்கடா, வேணாண்டா. ப்ளீஸ் பா. சரி இரு, இந்தா. அப்பா நீங்க சாப்பிட்டு பாருங்களேன். ஐயோ புளிக்குது. பேட்டரியும் இல்ல, சிம் கார்டும் இல்லடா. அத தூக்கி போட்டு வேலையை பாருங்க 2 பேரும். சரிம்மா, நீ போய் அம்மா ஹெல்ப் பண்றா, போடா. சரிப்பா. இத வேற பாத்துட்டானா சஞ்சீப்? அந்த பில்ல எடுத்து போய் உள்ள தானே வைக்க சொன்னேன். கொடுத்தது ஒரு வேலை, போய் உள்ள விட, போடா. போன் எவ்வளவு நேரமா அடிச்சிட்டு இருக்கு, எடுத்து பேசுங்களேங்க. ஏன் போன் இல்லடி? ஏன் போன் அடிக்கல, உன் போன் பாரு. என் போன் உள்ள சார்ஜ்ல போட்டிருக்கேம்மா. அப்பா இந்த போன் தான் அடிக்குது. அந்த போன் எப்போ அடிக்கும்? அந்த பேட்டரி சிம் கார்டு எதுவுமே இல்லடா. நீ காட்டுறா. மா இந்த போன் தான் அடிக்குது. எப்படிங்க? எடுத்து பேச முடியுதான்னு பாருங்க. ஹலோ ஹலோ, யாரு? அதெல்லாம் இப்போ முக்கியம் இல்லை. உனக்கு ஒரு பையன் இருக்கான்ல? இருக்கான், ஆமா. இதோட ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா டைட்டிலுக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணுங்க. மா இந்த போன் தான் அடிக்குது. எப்படிங்க? எடுத்து பேச முடியுதான்னு பாருங்க. ஹலோ ஹலோ, யாரு? அதெல்லாம் இப்போ முக்கியம் இல்லை. உனக்கு ஒரு பையன் இருக்கான்ல? இருக்கான், ஆமா. என்னப்பா ஆச்சு? ஒன்னும் இல்ல பட்டு, நீ போய் விளையாடு போ. என்னாச்சுங்க? யாரு என்ன சொன்னாங்க? யாரும் தெரியல, இங்க யாரும் அண்ணன் பசங்க தான் கால் பண்ணாங்க. நாளைக்கு என்ன ஆனாலும் பையனை மட்டும் வெளில அனுப்பாதுன்னு சொல்றாங்க. ஒண்ணுமே புரியல. இந்த போனை ஃபர்ஸ்ட் கொடுங்க. எல்லா பிரச்சனையும் இந்த ஒரு போனால தான். இதை தூக்கிட்டு போய் ஃபர்ஸ்ட் பரணையில போடுறேன். Tomorrow morning don't let your son go outside, otherwise he will regret it. டேய், டெஸ்ட் எடுத்து சொன்னா உட்கார்ந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கேன். டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டேன், உள்ள வச்சிருக்கேன், போய் பாருங்க. அண்ணா போனை பாக்குற குட்டி, நான் பாக்குறேன். நானே இப்பதான் படிச்சு முடிச்சு போன் எடுத்தேன். அப்பா அப்பாவா? அப்பா வந்து என்ன திட்டுவாரு. சரி இந்த அப்படி அந்த பையன்ட்டோம். அண்ணா நித்து வரா இச்சிரும் போலக்கே. என்ன நிக்கிற? சைக்கிள் கூட ஓட்ட பாரு. இப்பதானே பிங்கி போன் வாங்கிட்டு போனேன். நான் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. குடுன சைக்கிள கொடுக்க முடியாது, என்ன பண்ணுவ? அப்பா எல்லாரும் அப்பா அப்பான்னு கூப்பிடு. இந்த அப்படி அந்த பையன்ட்டோம். அண்ணா சூப்பரா இருக்கு, அது குடு. அதெல்லாம் தர முடியாது. ஓ குடுக்க மாட்டியா? அப்பா என்னடி சும்மா அப்பா அப்பான்னு கூப்பிட்டு இருக்க? அப்பா தான் ஃப்ரெண்ட் கூட வெளில போயிருக்காருல. அப்பா வெளில போயிருக்காரா? என்னம்மா சொல்றீங்க? அப்பா வீட்ல இல்லையா? அச்சச்சோ, மா என்ன காப்பாத்துனா. ஏன்டா அவளை துரத்திட்டு ஓடுற? அந்த பையன் இருக்கட்டும்.
மாமா அப்பாக்கு இப்ப டிவி வாங்க போறோம்னு தெரியாது. தெரியாதா? ஆமா. எப்படி சமாளிப்ப? எந்த டிவி வாங்கி தர போறோமோ அந்த டிவியை காமிச்சிட்டு நெக்ஸ்ட் மந்த் வாங்கிக்கலாம்னு சொல்லிடலாம். நீங்களும் சசியும் டிவியை வாங்கிட்டு போயிட்டு வீட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் அப்படியே அப்பாவை கூட்டிட்டு வரேன். அப்பா டிவியை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுவாரு. ஓகேவா? எந்த டிவின்னு பாருங்கப்பா, செலக்ட் பண்ணி வச்சுட்டு போயிடலாம். சரிம்மா. இந்த டிவி பாருங்க மாமா, இது QLED டிவி. இது கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கு மாமா. நல்லா இருக்குப்பா. இந்த 55 இன்ச்சஸ் டிவி உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானேப்பா? பிடிச்சிருக்குமா மாமா? அப்ப நெக்ஸ்ட் மந்த் வந்து வாங்கிடலாம்ல? வாங்கிடலாம்டி. அப்பனா எங்க அப்பா வேர்ல்ட் கப் மேட்ச் அதுல தான் பார்க்கணும். ஓகே, கண்டிப்பா அதுக்குள்ள வாங்கிடலாம்டி. சரி வாங்கப்பா, அப்படியே எனக்கு ட்ரெஸ் எடுக்க போலாம். அவங்க அப்படியே ஹெட்ஃபோன் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. இந்த சர்ப்ரைஸ் வீடியோ ஃபுல்லா பார்க்கணும்னா டைட்டில் மேல லிங்க் கொடுத்திருக்கோம், மறக்காம செக் பண்ணுங்க. போன ரைடுக்கே போயிட்டு இருக்க, அந்த புல் ரைடுக்கு போடா. அதெல்லாம் போர் அடிக்குமா? கீழே விழுந்துருவ அதானே? ஆமாமா. நானும் போறேமா. சூப்பர், போயிட்டு வாடி. பிங்கி எல்லாம் கண்டிப்பா போயிடுமா? அண்ணன் பார்த்தல ஜெட் ஸ்கீலயாமா நம்ம போறோம். இல்லடா, ஸ்பீட் போட். ஜெட் ஸ்கீல போறமா நானு. அதுக்கெல்லாம் நீ இன்னும் கொஞ்சம் வளரணும் தம்பி. கொஞ்சம் நீ போலாம்டா. ஓகேப்பா. பயப்படாம போ பிங்கி. ஓகேடா. அந்த பலூன் ஃபைட் போலாமே. உனக்கு வீட்ல போற ஃபைட்லாம் பார்த்தல, இங்க வந்து ஃபைட் பண்ணனும். சரி வா. அம்மா. ஐயோ, ஸ்லோ தரக்கன ஊந்துறடி. அம்மா வலிக்குது. சாரி டி. எனக்கு பிடிக்காதீங்க. அப்படியே தள்ளி விடுறீங்க. என்ன சும்மா தான் இடிச்சேன். என்கிட்ட பேசாதீங்க போங்க. இந்த vlog ஃபுல்லா பார்க்கணும்னா டைட்டில் கீழ லிங்க் கொடுத்திருக்கோம், மறக்காம செக் பண்ணுங்க. என்னங்க கிளம்பிட்டீங்களா? போலாமா? இதோ வந்துட்டேமா. சங்கீமா இதுவா எது போட்டோம்? கிரீனே போட்டுக்கோங்க மாமா, அதான் நல்லா இருக்கும். ஓகே சங்கீதா. ஏண்டா என்னம்மா? ஒரு சட்டை கூட அவள் கேட்டு போட்டு இருப்பேன். மா நீ வேற ஏமா கம்முன்னு இருமா. என்ன என் பிள்ளைய கைக்குள்ள போட்டுலாம் பாக்குறியா? அத்தை அப்படிலாம் இல்ல அத்தை. அது என்னைக்கு நடக்காது. ஆரம்பிச்சிட்டாங்களா? ஐயோ 10 minutes லைட்டா. என்னங்க அத்தை எங்கங்க? உள்ள போன் பேசிட்டு இருக்காங்க. போன் பேசிட்டு இருக்காங்களா? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். என்ன விஷயம் சொல்லு என்கிட்ட. அத்தை கிட்ட தான் சொல்லுவேன். ஓவரா தண்டி பண்றேன். அத்தை என்ன தெரியுமா? என்னம்மா ஊருக்கு வரேன்னு சொன்னேன், ஏமா வரல இன்னும்? அவர்கிட்ட சொன்னம்மா, அவர் அவங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு அப்புறம் ஊருக்கு போய்க்கலாம்னு சொல்லிட்டாருமா. இன்னும் அம்மா பேச கேட்டுக்கிறாரா? ஏமா கல்யாணம் புருஷனை கைக்குள்ள போட்டு தெரியாதாம்மா உனக்கு? ஐபிஎல் கப்பு நான் வாங்கி ரைட் ரைட்டா முடிச்சப்பா வாட்டர் ரைட் போலாம்பா. சரி வாடா போலாம். ஏ ஐயா என்ன பட்டாச்சு? அப்பா எதிரேச்சிரா. ரொம்ப வலிக்குதான், வேணும் வெளில போயிடலாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வாங்க போலாம். அப்ப இந்த ஃப்ரூட் சாக்லேட் வேணும்பா. காட்டு. இங்க கையில அடி போடுச்சு, பரவாயில்லையா இப்ப? அப்பா சரியாச்சுப்பா. சூப்பர்ரா. அப்பா எனக்கு ஒரு வாய் தாங்கப்பா. இதோ தரேன் இருடா. இந்த ரைட்ல போலாம் வாங்கப்பா. அப்பா நம்ம இத முடிச்சிட்டு ஆசுக்கு போலாம்பா. அப்பா நானும் வரேன்பா. ஜாலியா இருக்குப்பா. சந்தனா ஜாலியா விளையாடியா? வீட்டுக்கு போலாமா? அப்பா நான் ஸ்விம்மிங் பூல்ல ஊந்தால. ஆமா. அடி பட்டுச்சு. இப்ப அம்பா வலிக்குது. இவ்வளவு நேரம் குதிரையில போன ராட்டம் குத்துனேன், சாப்பிட்டேன், அப்பெல்லாம் வலிக்கலையா? இப்பதான் வலிக்குதா? அப்பா நான் என்னப்பா பண்ணது? இப்பதான் ரொம்ப வலிக்குது. அடி வாங்க போற, ஆயில்மெண்ட் வச்சு விடுறேன் வா. என்னங்க வாங்குங்க போலாம். எங்கடி? Dress எடுக்க தான். ட்ரெஸ் நீ போட்டு வந்தா போதாதா? நான் வர வரணுமா என்ன? அப்பா குழந்தைய பார்த்து பாரு, நீங்க வாங்க. முக்கியமான காலுக்கு நீ போயிட்டு வந்துரு போ. சரிங்க மாமா வந்துடுறேன் மாமா. ட்ரெஸ் பார்த்துட்டா போல இருக்கு. ஏய் ஹே வந்துட்டீங்களா? அப்புறம் வரணும்னா கோச்சுப்ப, அதான் வந்தேன். இவ்வளவு நேரமா செலக்ட் பண்ண முடியாம கன்ஃபியூஷன்ல இருந்தேன். இது நல்லா இருக்கா? நல்லா தான் போய் போட்டு போக வேண்டியது தானே? சரி நான் போய் போட்டுட்டு வந்துடுறேன். எப்படி இருக்கு? இத பாரு. எனக்கு செட் ஆகும் தோணலைங்க. இது உனக்கு செம்மையா இருக்கு, எனக்காக போட்டு பாரு போயிட்டு. சரி கொடுங்க. எப்படி இருக்கு? வாவ் செம்மையா இருக்குடி. ஐயோ பரவாயில்லடி, இப்பதான் ஒரு Dress எடுத்தேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இதையும் வாங்கிக்கோ. என்னம்மா கணேஷ் இன்னும் வரல? அப்பா இதோ அவங்க ஃபோன் பேசிட்டு வராங்களாம். இருந்தாலும் நீங்க ரொம்ப பாசமா இருப்பீங்க போல தெரியுமா கணேஷ் மேல. ஏன்பா? அவர் வரலன்னு உங்க முகம் மாறி போச்சுமா. நீங்க வேற. நானா போயிருந்தா எனக்கு ஒரு Dress தான், அதுக்கு மேல எடுத்தா திட்டு தான் விழும். அதுவே அவங்க என் கூட வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு எதனா Dress பிடிச்சிரும், அந்த Dress என்ன போட்டு காட்ட சொல்லி அந்த Dress-ஐயும் அவங்களே எனக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. அதான் கூப்பிட்டேன். ரொம்ப நாள் லைட்டாவா இருக்கும். சஞ்சீவ். ஆமா. சாப்பிட்டீங்களா ரெண்டு பேரும்? ஏன் அங்க விளையாடிட்டு இருக்கீங்க? வந்து உட்காருங்க இங்க. எதுக்குமா கூப்பிட்டீங்க? ஏண்டா சாப்பிட்டனா அங்க போய் கத்தி விளையாடிட்டு இருப்பியா? பால் வச்சிருக்கேன் பாரு, குடி. சே என்னப்பா ஆச்சு? கிரிக்கெட்ல தோத்துட்டாங்கம்மா. இதை பார்த்தாலே ஸ்ட்ரெஸ் ஆகுது. இதுக்கு தான் உங்களை மேட்சே பார்க்க வேணாம்னு சொல்றேன். என் ஹஸ்பண்ட பாருங்க, அவங்க முகத்தை பாருங்க, ஏதாவது ஸ்ட்ரெஸ் தெரியுதாப்பா? எப்படிமா? அவங்கள நான் கிரிக்கெட் மேட்சே பார்க்க விட மாட்டேன். ஃபுல் டைம் எங்க வீட்ல சீரியல் தான் ஓடும்.
அது மட்டும் இல்லப்பா, அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தர மாதிரி எந்த வேலையுமே அவங்கள செய்ய விட மாட்டேன். ஸ்ட்ரீட் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போறது, கொலீக்ஸோட தியேட்டருக்கு போறது, போன் பேசுறது, கேம் விளையாடுறது, இந்த மாதிரி எந்த விஷயமே அவங்கள செய்ய விட மாட்டேன். அதனாலதான் என் புருஷனோட முகத்துல கொஞ்சம் கூட ஸ்ட்ரெஸ்ஸே தெரியல. என் மொத்த ஸ்ட்ரெஸ்ஸும் நீ தாண்டி. இதை விட வேற என்ன ஸ்ட்ரெஸ் இருக்க போகுது? நீங்க வேணா சொல்லுங்க, அம்மாவே இந்த மாதிரி உங்களை பாத்துக்க சொல்லட்டுமா? என்னது? சொல்லுங்கப்பா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஏன்பா? நாங்க முதல்ல ஊருக்கு கிளம்புறோம். மாமா தப்பிச்சிட்டாரு. என்ன தவிர யாராலையுமே உங்களை ஸ்ட்ரெஸ் இல்லாம பாத்துக்க முடியாது. இப்போவாச்சும் என் அருமை என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. அவன் இன்னும் திருந்தல மாமா. நீங்க ஸ்கூலுக்கு தர சுண்டல் சூப்பராச்சுமா. சுண்டலா? எனக்கு எங்கடி? நீங்க என்னைக்குங்க சுண்டெல்லாம் சாப்பிட்டுருக்கீங்க? அதான் உங்களுக்கு எடுத்து வைக்கல. அதை விடுங்க. இப்போ ஒரு ப்ரௌனி செஞ்சு கொடுத்தீங்களா, அதான் அல்டிமேட். ப்ரௌனி ஆச்சு எங்கடி? புதுசா செஞ்சேங்க, அதனால கம்மியா தான் செஞ்சேன். ஆக மொத்தம் இந்த சாக்ஸ் எனக்கு எடுத்து வைக்காதீங்க. என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க போறது இல்ல. டேய் எதுல இப்ப கத்தினேங்கற? பின்ன என்ன பசங்க சாப்பிட ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்ல. டேய் இது அல்வா இருக்கு, எடுத்து சாப்பிடு. அல்வாவா? செமையா இருக்குமே. உங்களுக்கு அல்வாப்பா. என்னை விட்டு நல்லா சாப்பிட்டீங்கல்ல, உங்களுக்கு கொஞ்சம் கூட தர மாட்டேன். இந்த ஃபுல் அல்வாவும் அப்பாக்கு தான். என்னங்க என்ன சாப்பிடுறீங்க? உங்க 3 பேரை விட எங்க அம்மா தான் மேல பாசமா இருக்காங்க. எனக்காக அல்வா எடுத்து வச்சிருக்காங்க. ஃப்ரிட்ஜ்ல இருந்துச்சு அந்த அல்வாவா? ஆமா, அந்த அல்வா தான். செம்ம டேஸ்டா இருக்குடி. ஐயோ என்னங்க, அது மே மாசமே எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. எக்ஸ்பைரி ஆயிடுச்சா? ஜூன் 10 தானே, 19 ஒன்னாவது. ஐயோ என்னங்க, இது போன வருஷம் மே மாசமே எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. தூக்கி போடாம உள்ள வச்சிருக்கீங்க. ஐயோ என்ன ஆகுதோ தெரியல. அத்தை தாங்க தூக்கி போட கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. டேய் அத ஒண்ணா வந்து சாப்பிடுறா. சங்கீதா, இதுல போறியா? இது எப்படி போ? கார்ல கட்டி எடுத்துட்டு போயிட்டு விட்டுருவாங்களாம். அப்படியே ஃபாஸ்டா மேல பறக்குமா. நீங்க போயிட்டு வாங்க, நான் அப்புறம் சொல்றேன். சரி ஓகே ப்ரோ, போலாம். எடுங்க. சங்கீதா, அத்தை நீதான். உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடி விடு. சாப்பிட வாங்குங்க, டைம் ஆச்சு. இந்த வாரம் நீ காரை லாக் பண்ணிட்டு வரேன். இது வேணுமா? இந்த வாரம் கௌசி, உன் பொண்ணுக்கு இது வேணுமா? வாங்கி தரவா? 5 years வரைக்கும் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படியே 10 years வரைக்கும் சாப்பிடாம இருக்க வச்சிரு. வாணியா, உங்க அம்மா ஒண்ணும் வாங்கி தர மாட்டாங்க. என்னடா புதுசா கையெல்லாம் கழுவுற? குழந்தைக்கு ஊட்டணும் தானே. காமெடி. அத்தை நீங்க கையில சோப் போட்டு கழுவல அப்படியே வந்துட்டீங்க. அத்தை கை கை ஒத்தாதீங்கடா. சோப்பு கொடுக்க சொல்றேன். அவங்கள போயிட்டு குடும்பமா சேர்ந்து கலாய்க்கிறீங்க. சும்மா விளையாடுக்கு சொன்னோண்டே. அப்பா கால் பண்றாரு. பிங்கி சாப்பிடுறியா? அப்பா கூட்டி விட்டுருங்கப்பா. 1:30க்கு ரீச் ஆயிடுவோம்ப்பா. இதுவே அம்மா இருந்திருந்தாங்கன்னா நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு, பாப்பாக்கு நான் ஊட்டிக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. சரி, அவனை பாப்பா கூட்டு வா. சும்மா சொன்னேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நானே ஊட்டிக்கிறேன். இந்த பாப்பா கூட்டு நான் ஊட்டுறேன். ஓகேப்பா. ஏய் சப்பாத்தி வந்துச்சாடா? நீ சாப்பிட்டு நான் பாப்பா கூட்டிக்கிறேன். ஏய் நீ சாப்பிடுறா, பரவாயில்ல. வாணியாவா? பாப்பா வர மாட்டாடா. சரி நான் அப்படியே புட்டு புட்டு போட்டு ஊட்டிக்கிறேன். அத்தை ஊட்டுறேன், நீ சாப்பிடுறா.